11th standard chapter 6 exercise 6.4 ல 11th problem பார்க்கலாம். Find P and Q if the following equation represents a pair of perpendicular lines 6x square plus 5xy minus py square plus 7x plus qy minus 5 equal to 0. இப்போ இந்த क्वेश्चनல வந்து p ஓட வேல்யூவும் q ஓட வேல்யூவும் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இந்த ஈக்குவேஷன்ல இருக்க p யும் q யும் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இந்த ஈக்குவேஷன் வந்து represents a perpendicular line சொல்லிருக்காங்க. அப்புறம் pair of straight line னு சொல்லிருக்காங்க. சோ இந்த ரெண்டு கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம p ஓட வேல்யூவும் q ஓட வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். Solution: the given pair of lines is 6x square plus 5xy minus py square plus 7x plus qy minus 5 equal to 0. இதை வந்து comparing with ax square plus 2hxy plus by square plus 2gx plus 2fy plus c equal to 0. கொடுத்திருக்க ஈக்குவேஷனை வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணி a b c h g f இதோட வேல்யூஸை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சோ ax square கூட இருக்கிறது தான் a ஓட வேல்யூ. சோ இத கம்பேர் பண்ணோம்னா என்ன ஆச்சுன்னா a = 6. நெக்ஸ்ட் xy கூட இருக்கிறது 2h. சோ இதுல இருந்து h ஓட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். 2h = 5 h = 5/2. நெக்ஸ்ட் b ஓட வேல்யூ -p. நெக்ஸ்ட் x கூட இருக்கிறது 2g. g வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். 2g = 7 g = 7/2. நெக்ஸ்ட் 2f = q. இந்த y கம்பேர் பண்றோம். 2f = q னா f = q/2. நெக்ஸ்ட் c ஓட வேல்யூ -5. சோ வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இங்க வந்து கொடுத்திருக்க ஈக்குவேஷன் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்லிருக்காங்கன்னா perpendicular lines. So condition for perpendicular lines is a plus b equal to 0. இதுதான் perpendicular line ஓட கண்டிஷன். So a ன்றதோட வேல்யூ வந்து 6, b ன்றதோட வேல்யூ வந்து -p. இங்க பிளஸ் இருக்கா? So plus into minus is -p equal to 0. So -p இந்த சைடு வந்துச்சுனா என்ன ஆயிடும்னா +p ஆயிடும். So p equal to 6. 0 plus p is p வரும். So p ஓட வேல்யூ 6. p கண்டுபிடிச்சாச்சு. எதை யூஸ் பண்ணினா perpendicular line ஓட கண்டிஷனை யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் கண்டிஷன் டு ரெப்ரசன்ட் a pair of straight line க்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா abc + 2fgh minus af square minus bg square minus ch square equal to 0. So இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி q ஓட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். So a ஓட வேல்யூ பார்த்தோம்னா 6. b ஓட வேல்யூ வந்து a ஓட வேல்யூ 6, b ஓட வேல்யூ வந்து -p வருது. சோ ஆல்ரெடி நம்ம இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். p ஓட வேல்யூ என்னது 6. சோ மைனஸ் வரதுனால -6. நெக்ஸ்ட் c ஓட வேல்யூ வந்து -5 அத சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம் பிளஸ் 2 as it is. f ஓட வேல்யூ q/2, g ஓட வேல்யூ 7/2, h ஓட வேல்யூ 5/2. இது எல்லாத்தையும் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. மைனஸ் as it is. a ஓட வேல்யூ எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 6. சோ a ஓட வேல்யூ f ஸ்கொயர் னு வருது. ஃபர்ஸ்ட் f ஓட வேல்யூ q/2. So q/2 the square னு வரதுனால whole square மைனஸ் போட்டாச்சு. b ஓட வேல்யூ வந்து -p. சப்ஸ்டிட்யூட் பண்றதுனா நம்ம பண்ணிக்கலாம். நான் கடைசியா சப்ஸ்டிட்யூட் பண்றதனால பண்ணிக்கலாம். சோ -p னும் போடலாம். அப்படி இல்லனா இங்க -b னு வருதுனா சோ 6 னு போட்டுட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். நான் அடுத்த ஸ்டெப்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். b ஓட வேல்யூ -p as it is -p போட்டுருக்கேன். g ஸ்கொயர் g ஓட வேல்யூ எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 7/2. சோ 7/2 the whole square minus c ஓட வேல்யூ வந்து -5 பிராக்கெட்ல போட்டுருக்கேன். அப்புறம் பிராக்கெட் ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் h ஓட வேல்யூ 5/2. சோ 5/2 the whole square. இப்போ இந்த ஸ்டெப்ல வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். சோ இங்க வந்து minus into minus plus 6 6 are 36, 36 into 5 வந்து 180. நெக்ஸ்ட் இங்க எல்லாமே பிளஸ் தான். 2 and 2 கேன்சல் பண்ணிக்கலாம். ஒரு 2 கேன்சல் ஆயிடுச்சு. சோ ரிமைனிங் இருக்குது 7 into 5 35q divided by 4. 2 2s are 4 னு போட்டாச்சு. நெக்ஸ்ட் -6 as it is. q வந்து ஸ்கொயர் பண்ணா q square by 4 னு வரும். நெக்ஸ்ட் minus into minus plus 7 square is 49, 49 2 square is 4. so 49/4 இந்த p as it is போட்டுருக்கேன். அடுத்த ஸ்டெப்ல நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன் வேல்யூவை. நெக்ஸ்ட் இந்த minus into minus வந்து plus 5 square வந்து 25, 2 square வந்து 4. 25 into 5 is 125/4 equal to 0. இது எல்லாமே கீழே LCM 4 இருக்கு. சோ இங்க மட்டும் தான் LCM எடுக்கணும். இந்த ஒரு டேர்ம் எடுத்துட்டோம்னா எல்லாத்தையும் லைக் டேர்ம்ஸா பக்கத்துல எழுதிக்கலாம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த p ஓட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். 180/1 ன்னு இருக்கு. இது 35 as it is. இங்க p ஓட வேல்யூவை நான் இந்த இடத்துல
சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் LCM எடுத்தோம்னா 4 வந்துரும். இங்க மட்டும் தான் 4 ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்போ 180 into 4 வந்து எவ்வளவு வரும்னா 720. இங்க ஆல்ரெடி 4 இருக்கிறதுனால +35q. இங்க -6q square. இங்க +49 p ஓட வேல்யூ இங்க ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் 6. இத இங்கேயும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம், அத கடைசியாவும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். சோ 49 into instead of p வந்து 6 சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. +125. இங்க எல்லாத்துலயும் 4 இருக்கிறதுனால நம்பர்ஸ் மட்டும் எழுதிருக்கோம். இங்க 1 இருக்கிறதுனால LCM எடுத்துறோம். சோ இந்த 4 வந்து ஹோல் டிவைடட் பை போட்டு அடுத்த ஸ்டெப்ல கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 0 into 4 என்ன ஆயிடும்னா 0 ஆயிடும். சோ இந்த 720 as it is 35q -6q square 49 into 6 வந்து 294 plus 125 equal to 0. இப்போ கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் னு பாத்தீங்கன்னா இந்த மூணும் கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ். சோ இந்த மூணுத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் q ஸ்கொயர் எழுதிட்டேன் -6q ஸ்கொயர் plus 35q. இப்போ இந்த மூணு நம்பர்ஸையும் ஆட் பண்ணோம்னா 1139 வந்து equal to 0. எப்பவுமே x ஸ்கொயரோ q ஸ்கொயரோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து மைனஸ்ல இருக்க கூடாது. சோ அதனால இங்க டிவைட் பை மைனஸ் போட்டுறோம். டிவைட் மைனஸ் போட்டோம்னா இந்த மைனஸ் பிளஸ் ஆயிடும், பிளஸ் மைனஸ் ஆயிடும், பிளஸ் மைனஸ் ஆயிடும், equal to 0. சோ 6q ஸ்கொயர். இதுல இருந்து a வேல்யூ b வேல்யூ செப்பரேட் பண்ணிங்க. a equal to 6, b equal to -35, c equal to -1139. சோ இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். ஃபேக்டரைஸ் பண்ண முடிஞ்சா பண்ணலாம். இது பெரிய நம்பரா இருக்கிறதுனால ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஃபார்முலா தெரியும்னு நினைக்கிறேன். q equal to -b plus or minus root of b square minus 4ac divided by 2a. இந்த ஃபார்முலால தான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சோ -b ன்றதுனால minus into minus plus 35 ஆயிடுது. plus or minus root of b square minus 35 the whole square minus 4 into a ஓட வேல்யூ 6, c ஓட வேல்யூ -1139 whole divided by 2a. அப்ப 2 into 6. next 35 plus or minus root of minus ஸ்கொயர் பண்ணா பிளஸ் ஆயிடும். 35 ஸ்கொயர் பண்ணா 1125. இங்க minus into minus is plus 6 into 4 is 24 into 1139 divided by 2 6 are 12 ன்னு எழுதியாச்சு. 35 ஸ்கொயர் வந்து 1225. நான் மிஸ்டேக்கா 1125 ன்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் q equal to இந்த 35 as it is plus or minus இந்த 1225 plus 27336 வந்து ஆட் பண்ணோம்னா நமக்கு வரது 28561 whole divided by 12. next q equal to 35 plus or minus இதுக்கு ரூட் எடுத்தோம்னா 169 வரும். லாங் டிவிஷன்ல போட்டு பார்த்தா தெரியும். 28561 க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 169 whole divided by 12. இப்போ ரெண்டு வேல்யூஸ் கிடைக்கும். ஒன்னு பிளஸ் ஒன்னு மைனஸ் இருக்கிறதுனால q equal to 35 plus 169 by 12. one more is 35 minus 169 by 12. ஏன்னா இங்க பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கிறதுனால ஒன்னு ஆட் பண்றோம், ஒன்னு சப்ட்ராக்ட் பண்றோம். சோ ஆட் பண்ணும்போது நமக்கு 204 by 12 ன்னு கிடைக்குது. சப்ட்ராக்ட் பண்ணும்போது -134 by 12 ன்னு கிடைக்குது. சோ இத சிம்பிளிஃபை பண்றோம். 12 டேபிள்ல சிம்பிளிஃபை பண்ணும்போது 17 டைம்ஸ் வந்து 204. நெக்ஸ்ட் இதையும் சிம்பிளிஃபை பண்றோம். 3 டேபிள்ல 2 டேபிளே பண்ணிக்கலாம். 2 6 are 12, remainder 1 67 times. So -67 by 6. So q க்கு ரெண்டு வேல்யூ கிடைக்குது. one is 17, another one is -67 by 6. So நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க? p and q தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நம்ம p பெர்பெண்டிகுலர் கண்டிஷன் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். p equal to 6, q க்கு ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு. ரெண்டுமே எழுதணும். q equal to 17 or -67 by 6. That's all.